உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் அன்பர்களுக்கு டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். 2026 புத்தாண்டு வாழ்த்துக்கள்ங்க. எல்லாருக்கும் இந்த புத்தாண்டு சூப்பராக இருக்க போது. இதில் யார் யாரெல்லாம் ஜாக்பாட் ராசி, யார் யாரெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும், யார் யாருக்கெல்லாம் பணம் நிறைய வரப்போகுது, யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் திருமண வாழ்க்கை அமைய போகுது, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இருக்குது, எந்தெந்த ராசிக்கு என்னென்ன நல்லது நடக்க போகுதுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். சங்கு சுட்டாலும் வெண்மை தரும், அந்த மாதிரி இருக்கவங்க தான் கும்பராசி. அதாவது எந்த சூழ்நிலை வந்தாலும் ஒரு நல்லவங்களாகவே இருப்பாங்க கும்பராசி. நம்ம அந்த கோபுரத்தை பார்த்து அண்ணாந்து கையெடுத்து கும்பிட்ற மாதிரி வாழ்கிறவங்க தான் கும்பராசி. சார் இவ்வளோ சொல்கிறீங்க, 5 வருஷமாக ரொம்ப கஷ்டப்படுறோமே. புரியுது, ஏன்னா சனி பயிற்சி நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டங்கள் தந்தது. ஆனால் இந்த வருஷம் ஜாக்பாட் ராசிகளில் கும்பராசி ஒன்றுங்க. ஏன்னா குரு பகவான் பார்த்துட்ருக்கார் கும்பராசியை, சரியா? அப்போது எல்லாமே திருப்பி நல்லா தான் நடக்குமா சார்னா, நம்மளுக்கு ஒன்றும் 7 சனி முடியல, இன்னொன்று கூட ராகு இருக்கார், ஓகேவா? அதனால் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் இப்போ குரு பகவான் பார்க்கறதுனால அந்த கஷ்டங்கள்லேருந்து நம்ம வெளியே வருவோம். இன்னொரு பெரிய நல்ல விஷயம் என்னென்னா, இந்த வருஷம் கடைசி இந்த நவம்பர் 25, 2026 இன்னும் ஒரு வருஷம் இருக்குது, சரிங்களா? அப்போ ராகு கேது பயிற்சி நடந்துடும், மகரத்துக்கு போயிடும். ஸோ அப்போ இவ்வளோ கஷ்டப்படுறோன்னே, இந்த 1-1.5 வருஷம் கஷ்டப்படுறோன்னா அதெல்லாம் இன்னும் கம்மியாகும், சரிங்களா? ஸோ ஒரு ரிலீஃப். ஒரு வருஷம் இருக்கே சார்னு சொல்லாதீங்க, ஒரு வருஷம் தான் இருக்குது, அது வரைக்கும் சந்தோஷம். நம்ம பட்ட 5 வருஷத்தில் இன்னும் ஒரு வருஷம் இருக்குது, அது முடிஞ்சதுன்னா இன்னும் நம்ம லைஃப்பில் நல்லா மேலே வரலாம், ஓகேங்களா? இப்போ இந்த குரு நம்மளை பார்க்கறதுனால என்னென்ன நல்லது வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓவராலாகவே நம்ம போன வருஷத்துக்கெல்லாம் கஷ்டப்பட்டதை பார்க்கும்போது படிப்படியாக கம்மியாகும், இது ஒன்று. இன்னொன்று, முயற்சி ஸ்தானம் நல்லா இருக்குது. நீங்கள் முக்கியமாக வேலைக்கு போகிறவங்க, நம்ம சொல்கிறது அப்ராடுக்கு போகிறவங்க, அதுக்கான ஜிஆர்இ ஜிமேட் எக்ஸாம் எழுதுகிறவங்க, ஐஎல்ஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்க, விசாக்கு அப்ளை பண்ணுறவங்க, கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்ன அப்ளை பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. தாராளமாக முயற்சி எடுக்கலாம். ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறவங்களாம் தாராளமாக பண்ணலாம். ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணுறவங்க, சார் நான் படித்து போகணுன்றதை தாண்டி நான் வேலையில் ப்ரமோஷன் வாங்கி போகணுன்னுலாம் நினைக்கிறேன் சார்னா, அவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும் வாய்ப்பு, சரிங்களா? அதனால் இந்த வருஷம் முழுக்கவே நல்லா இருக்குங்க. இந்த வருஷம் முழுக்கவே நல்லா இருக்குது. நீங்கள் அதுக்குன்னு வருஷம் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ராகு கேது முடிக்கிட்டு இப்போவே ஆரம்பிச்சிருங்க. அவங்கவுங்க கட்டங்கள் பொறுத்து நிலைகள் மாறும். ஸோ நம்மளது எந்த டைம் நல்லா இருக்கோ அந்த டைமில் ட்ரிகர் ஆகிடும், நம்ம வெளிநாடு போகலாம், சரிங்களா? ஒன்றும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா என் நம்பர் கீழே இருக்குது, கால் பண்ணுங்கள், நான் கன்சல்டேஷன் தரேன் அதுக்கு, சரியா? ஸோ பொதுவான வேலைக்கு ரொம்ப நல்லா இருக்குது டைம், ட்ரை பண்ணுங்கள். அப்ராடு போக முடியல கூட அடுத்த ஸ்டேட்டில் அடுத்த பிரான்ச்சுக்காவது போங்க. இருக்கிற இடத்த விட்டு நீங்கள் இன்னொரு இடம் போனீங்கன்னா வளர்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு 4ஆம் இடம் நல்லாயிருக்கு, வீடு வண்டி வாகனம் வாங்கணும்னா வாங்கலாம். ஆனால் திருப்பியும் நம்மளுக்கு அந்த சனி பகவான் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஜாகிரதையாகவே இருக்கணும். நீங்கள் ஒரு தடவை ஜோதிடரை பார்த்து எந்த கலர் வண்டி வாங்கினா நல்லது, என்ன நம்பரில் வாங்கினா நல்லது, வீடு எந்த திசையில் வாங்கினா நல்லது, இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் கும்பராசிக்கு தெற்க நல்லதுன்னு, அப்படிலாம் கிடையாது. நம்ம அதை ஒரு எல்லாத்தையுமே ஜென்ரலைஸாக சொல்ல முடியாது. உங்கள் ஜாதக கட்டம் பார்த்து ஒன்றும் அக்யூரேட்டாக எந்த திசையில் இருந்தால் நல்லதுன்றதை நம்ம சொல்லலாம், சரிங்களா? நீங்கள் எதில் உஷாராக இருக்கணும்னா தனம் விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருக்கும். ஏன்னா சனி பகவான் இருக்கார், செலவை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதனால் தனம் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷம் இணக்கத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா டக்குன்னு நம்மளே டென்ஷன் ஆகும், வீட்டில் ரொம்ப டென்ஷனாகி கற்றுவோம். ஏன் கத்துறோம் நம்மளுக்கே தெரியாது. ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி தான் யோசிப்போம் எதுக்கு கத்தணும்ன்ட்டு. அந்த டென்ஷன் வரும். நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தே பொறுமை. அந்த பொறுமையை அப்படியே கடைபிடிங்க, வந்துடலாம் நம்ம, சரிங்களா? உங்களுடைய 5ஆம் வீடு சூப்பராக இருக்குங்க. அந்த பொறுமையை கடைபிடிச்சிங்கன்னா ஃபேமிலியில் சந்தோஷம் நிறைய வரும். அதுவும் எப்படி வரும்னா, ட்ராவலிங் நீங்கள் போகிற மாதிரி வரும். அதாவது குடும்பம், குட்டி, குழந்தைங்க எல்லாரும் சொந்தம் பந்தத்தோடு சேர்ந்து ட்ராவலிங் போகிற மாதிரி இருக்கும். முக்கியமாக குலதெய்வம் கோவில் போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு குலதெய்வம் கோவில், அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஊர் கோவில், எந்த கோவில் உங்களை காப்பாற்றுறது ஊரில் அந்த கோவில், அதுக்கப்புறம் உங்களுடைய இஷ்ட தெய்வம், சரிங்களா? இந்த இதில் போயிட்டு வரலாம். ஊர் காவல் தெய்வம், ஒரு ஊருக்கும் வாசலில் காவல் தெய்வம் இருக்கும், அந்த காவல் தெய்வத்தை போய் வழிபடுங்க. குடும்பத்தோடு போயிட்டு வழிபட்டு வாங்க, சூப்பராக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும், சரிங்களா? 6ஆம் வீடு எதிரிகள் தொல்லையெல்லாம் கம்மியாகும், கோர்ட்டு கேஸ் இந்த பிரச்சனையெல்லாம் கம்மியாகும். ஏன்னா இந்த 5 வருஷத்தில்
ஏகப்பட்ட பஞ்சாயத்து வந்திருக்கும். யார் யாரோ வந்து நம்மக்கிட்ட வம்பு எடுத்திருப்பாங்க. அது எல்லாமே கம்மியாகும். சரிங்களா? 7ஆம் வீடு திருமணம். அதில் தான் சிம்மத்தில் தான் கேது இருக்கார். ஸோ நீங்கள் வந்து பொண்ணு மாப்பிள்ளை வீடு பார்க்குறது இருந்தால் 3 நல்ல நாள் நம்ம எப்பயுமே சொல்கிறது. புதன், வியாழன், வெள்ளி. இதில் போய் பாருங்கள். சரிங்களா? ஒரு தடவை பார்க்கும்போது கிளியராக பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். ஏன்னா அதில் நிறைய குழப்பங்கள், தேவையில்லாத பாலிடிக்ஸ் வரும். இன்னொன்று, நிறைய பேர் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கும்போது ஊரையே இழுத்துட்டு போவாங்க. நம்ம கூட வர சித்தப்பா மாமாங்களே ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை இழுத்து விட்டுருவாங்க. நம்ம பஞ்சாயத்து வந்தால் சமாளிக்கணும்னு சொல்லிட்டு பெரியவங்களை கூப்பிட்டு போவோம். அவங்களே ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை இழுத்து விட்டுருவாங்க. அதனால் யார் நம்ம கூட வந்தால் ஒரு விஷயத்த சுமூகமாக எடுத்துகிட்டு போய் முடிப்பாங்களோ அவங்கள மட்டும் கூப்பிட்டுப்பாங்க. ஒரு 2 பேர் 3 பேர் போனால் கூட போதும். பார்த்து கரெக்டான ஆளுங்களை கூப்பிட்டு போனீங்கன்னா நல்லது நடக்கும். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு சார்னா கூட பார்த்து, இது பயம்படுத்துகிற விஷயம் இல்லை, பார்த்து பக்குவமாக யார் என்ன பண்ணுறான்றது தூரத்துலேருந்து கவனிச்சிட்டே இருந்தீங்கன்னா ஜெயிச்சிடலாம். சொல்யூஷன்னு சொன்னால் ராஜகணபதி. நீங்கள் வால்பேப்பரில் ஒரு பில்லர் ஃபோட்டோ வச்சுருங்க. நீங்கள் கல்யாணம் நடக்குது, எல்லாம் ஏதோ ஒரு காரியம் நடக்குதா, ஒரு ராஜகணபதி நல்லா கிரீடம் மாதிரி வச்சுருக்க விநாயகர் சாலையத்துக்கு போய் வச்சுருங்க. அவர் பார்த்துப்பார். ஏன்னா கேது இருக்கிறதுக்கு ராஜகணபதி சூப்பராக வேலை செய்யும். சரிங்களா? இன்னொன்று 8ஆம் வீடு ஏற்கனவே திருமணம் ஆனவங்களுக்குள்ளே இந்த சின்ன சின்ன சண்டைகள் வரும். ஏன்னா இந்த சனி பகவானால். சரிங்களா? இதே தான் கணபதி ஃபோட்டோ வச்சு வழிபடுங்க. இல்லை லக்ஷ்மி நரசிம்மர் வச்சு வழிபடுங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப 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 நல்லது கிடைக்கும். ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, வேலை ஸ்தானம் நல்லாயிருக்கு. நம்ம முன்னாடியே சொன்னதான், வெளிநாடு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ப்ரொமோஷனுக்கு வாய்ப்பு இருக்குது, சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து 12ஆம் வீடு 11ல் வந்து குரு பார்க்கறதுனால நிறைய ப்ராஃபிட் வரும். 12ம் ஓகே தான். உங்களுக்கு வந்து செலவு வரும், ஆனால் சுப செலவாக மாறும். ஸோ உங்களுக்கு வந்து தொழில் ஸ்தானம் நல்லா இருக்குங்க. ஒரு ஓவராலாக சொன்னால் தொழில் ஸ்தானம் நல்லாயிருக்கு. வர பணத்தை கரெக்டானதில் போட்டிங்கன்னா ஜெயிச்சிடலாம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து சிவன். முக்கியமாக பாம்பு கொடையாக வச்சுருக்க சிவபெருமான், இல்லை பாம்பு மேலே படுத்துட்ருக்க விஷ்ணு பகவான், நம்ம ஸ்ரீரங்கம் பெருமாள், இவர் வழிபட சனிக்கிழமையில் போயிட்டு வழிபட இந்த 2026 வந்து உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான வருஷமாக இருக்குங்க. மேலும் நம்ம வந்து இப்போ உங்கள் ராசிக்கு வந்து என்னென்ன நல்லது, என்னென்ன ஜாக்பாட், என்னென்ன நல்லது, எது எதில் உஷாராக இருக்கணும், இது என்னென்ன தெய்வ வழிபாடு பண்ணணும், என்னென்ன பரிகாரங்கள், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ ஜென்ரலாக ஒரு ஓவராலாக இந்த 2026 பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2ஆக பிரிக்கலாம். ஜூன் 2க்கு முன்னாடி, ஜூன் 2க்கு அப்புறம். ஏன்னா ஜூன் 2 வந்து குரு பயிற்சி நடக்குது. சரிங்களா? இப்போ வக்ரமாக நம்ம மிதுனத்தில் இருக்கிறவர் வந்து முழுசாக மிதுனத்தில் இருப்பார். மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வருவார். ஜூன் 2 வந்து கடகத்துக்கு வருவார். ஓகேவா? ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து உங்களுக்கு நம்ம ராசி பலன் சொன்னது. ஒன்று குரு மாறுறார், இன்னொன்று வந்து ஜூலை 27 அந்த மாதிரி டைமில் வந்து சனி பகவான் வக்ரம் அடைவார். அதாவது மீனத்திலேயே வக்ரம் அடைவார். சரிங்களா? அப்போ இன்னும் கொஞ்சம் பலன்கள்லாம் மாறும். ஸோ அதையும் சேர்த்து தான் உங்களுக்கு பலன் சொல்லியிருக்குது. அடுத்து மேஜராக பார்த்தீங்கன்னா ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நவம்பர் 25 2026 ஆல்மோஸ்ட் அந்த வருஷம் முடிகிற நேரத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி தான் மாறுறாரு. அவர் எங்கன்னா நம்ம கும்பத்தில் இருக்க ராகு வந்து கீழே இதுக்கு மாறுவார், மகரத்துக்கு மாறுவார். சரிங்களா? இப்போ கேது வந்து சிம்மத்துலேருந்து கடகத்துக்கு போவார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி திருப்பியும் பலன்கள் மாறும். ஸோ நம்ம ஓவராலாக இந்த பயிற்சிகள்லாம் வச்சு தான் நம்ம வந்து இப்போ பலன்கள்லாம் சொல்லியிருக்கோம். இன்னும் மாத பலன்கள் வர 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 இன்னும் டீட்டெயில்டாக சொல்லுவோம். ஸோ ஒரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த 2026 பிறக்கிறதே ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் தான் பிறக்குது. ஸோ ரொம்ப அதுவும் அது வந்து பிரதோஷ நாள். ஸோ ரோகிணி பெருமாளுக்கு, பிரதோஷம் சிவனுக்கு. ஸோ எல்லா கடவுள்களுடைய ஆசீர்வாதத்தோடு தான் நந்தி தேவர் கூட சேர்ந்து இந்த ரிஷபராசியில் நம்ம பிறக்கிறோம். ஸோ சுக்கிரன் ராசி எல்லாருக்குமே இந்த 2026ன்றது ரொம்ப நல்லா அமையும். ஜஸ்ட்டு நமக்கு வந்து என்ன பிரச்சனைகள் வரும், என்ன நல்லது வரும், ரெண்டுத்தையுமே நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ ரெண்டுமே நம்மளுக்கு தெரியும், என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். இதுக்கு என்ன செய்யணுன்றதை நம்ம சொல்லிட்டோம். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னாவே வாழ்க்கையில் நிறைய வெற்றி பெறலாம். இது மேலும் உங்களுக்கு ஒன்று நிறைய தகவல் தெரியணும், உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தெரியணுன்னாலும் என் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இண்டிவிஜுவல் கன்சல்ட்டிங் தரேன். சார் எனக்கு இந்த பயிற்சிகள்
பத்தலை, எனக்கு ஒன்றும் செல்வம் சேர்கிறதுக்கோ, கல்யாணம் நடக்கிறதுக்கோ, ப்ரமோஷனுக்கோ, இன்னும் எனக்கு பயிற்சிகள் வேணாலும் நம்ம நிறைய பயிற்சிகள் நடக்கிறோம். தன ஆகர்ஷண பயிற்சிகள், நவதானிய பயிற்சிகள்னு நிறைய நடத்திட்டுருக்கோம். இப்போ இந்த சேனலுக்கு நான் தேங்க்யூ சொல்லணும், ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழுக்கு. ஏன்னா இது மூலியமா நம்ம இப்போ சீக்கிரம் கூடிய விரைவில் மலேசியா மற்றும் இன்னும் பல நாடுகளில் பயிற்சிகள் நடக்கிறோம். ஸோ உலகம்லேருந்து நிறைய கண்ட்ரிலேருந்து இது பார்க்குறீங்க. ஸோ நிறைய கண்ட்ரியில் நம்ம ட்ரெயினிங் ப்ரோக்ராம் நடக்க போது நம்ம சேனல்லே அதை பற்றி சொல்லுவோம். ஸோ எல்லாருக்குமே இந்த 2026 ஒரு சூப்பர் நியூ இயராக அமைய டிவைன் தினேஷின் வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.